இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ப்ளாட்டும் தெரிஞ்சுக்காம, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம தான் படிச்சேன். ஆனா உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதான் வீடியோவா போடலாம் அப்படின்னு நெனச்சேன். வனநாயகம் இறையன்பு எழுதின ஒரு புக்கு. ரொம்பவே குட்டி புக்கு தான். நீங்க சீக்கிரமா படிச்சு முடிச்சிடலாம். 30 பேஜஸ் கிட்ட தான் இருக்கு. ஆனா இத படிச்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அவ்ளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு இதுல. ஒருத்தர நம்ம கோவப்படுறாங்க அப்படின்னா, காட்டுமிராண்டி, காட்டுத்தனமா பண்றான் அப்படின்லாம் நம்ம சொல்லி, ரொம்பவே நெகட்டிவான வார்த்தையா தான் அந்த காடு அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். காடு அப்படின்ற இடமும், அதில இருக்கக்கூடிய அனிமல்ஸும் ரொம்பவே அழகான ஒரு விஷயம். நம்ம தான் சிட்டி லைஃப்ல ரொம்ப பரபரப்பா போயி, நம்மளே இழந்து போற நிலைமைக்கு வந்துடுறோம். ஆனா விலங்குகள் அப்படி இல்ல. அதோடைய இடத்துல, அதோடைய குடும்பத்தோட ரொம்பவே பியூரான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வருது. ஆனா, அதையும் நம்ம விடுறதில்ல. அத போய் அடிக்கிறது, துன்புறுத்துறது, நம்ம வேலைக்காக யூஸ் பண்றது, காட அழிச்சு பில்டிங் கட்டுறது, இதெல்லாமே நம்ம பண்றோம். ஆனா, ஏன் பண்றோம்? எதுக்கு பண்றோம்னா, நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு ஒரு உதாரணத்த இவரு இந்த புக்ல சொல்லியிருப்பாரு. யானைகள் கூட்டமா தான் இருக்கும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு டைம் யானை வந்து பிரசவ வலியில துடிச்சுட்ருக்கும்போது, மத்த யானையெல்லாம் சுத்தி நின்னு பாதுகாத்துட்டு இருந்தது. அந்த இடத்துல பட்டாசு சத்தம் கேட்டதும் மற்ற யானைகள்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிருது. அந்த அம்மா யானையும் தன்னுடைய குட்டியை பிரசவிச்சு அங்கேயே விட்டுட்டும் ஓடிடுது. ஒரு டைம் யானைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டியை ஒதுக்கிடுச்சு அப்படின்னா தன்னுடைய கூட்டத்தில் சேர்த்துக்கவே சேர்த்துக்காது கடைசி வரைக்கும். அந்த குட்டி அங்கே தான் இருந்தது. அப்புறம் சில பேர் அதை தூக்கி எடுத்துகிட்டு போய் வண்டலூர் ஜூவில் வச்சு இளநீர் பால் எல்லாம் கொடுத்து காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க. பட் அதை காப்பாற்றவே முடியல. அது மட்டும் இல்லாம, சிங்கமா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், ஒரு எல்லைய செட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அத தாண்டி அதுவும் போகாது. அதுக்குள்ள வேற ஒரு சிங்க கூட்டத்தையும் வரவிடாது. ஒரு விலங்க சாப்பிட்டு தான் இன்னொரு விலங்கு வாழ முடியும். அது வந்து இயற்கையான ஒரு விஷயம். ஆனா, எந்த ஒரு விலங்கும் இன்னொரு விலங்கு மேல இருக்க வெறுப்புலயோ, கோவத்திலயோ அது எதுவும் பண்ணவே பண்ணாது. பசிச்சா மட்டும் தான் அது தொடும். இல்லைன்னா பக்கத்திலேயே மான் வந்து நின்னா கூட அது ஒண்ணுமே பண்ணாது. மனுஷங்களான நம்ம தான் கோவத்துல, வெறுப்புல மத்தவங்கள கொலை பண்றது, நாட்டு மேல குண்டு வீசுறது, குழந்தைங்கள கொலை பண்றதுன்னு இந்த மாரி கீழ்த்தரமான ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். இதெல்லாம் நாகரிகமா? இல்ல விலங்குகளுக்கு நாகரிகமா? அப்படின்னு சொல்லி அதில் ரொம்பவே அழகாக கேட்டிருப்பாரு. காடுகளை அழிச்சிட்டு செயற்கை பூங்கா கட்டுறது, காலேஜ் கட்டுறதுன்னு இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம நாகரிகம் வளருது, நம்ம வாழ்க்கை முறை வந்து முன்னேறி போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அதோடைய வாழ்க்கையை நம்ம வாழ விடணும். காடுகளை அழிக்கிறது மூலியமா நம்ம முன்னேறி போகிறோம்னு நினச்சோன்னா நம்மளே அழிச்சிக்கிற மாதிரி தான் அர்த்தம். இது ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளே எல்லாமே மாத்திர முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. நம்மளால முடிஞ்ச விஷயம் ஃபாரஸ்ட் போகும்போதோ, பீச் போகும்போதோ, பிளாஸ்டிக்ஸ தூக்கி போடாம, அடிக்காம, துன்புறுத்தாம, அத வெறுப்பேத்தாம இருந்தாலே போதும். சொன்னத விட நெறைய நல்ல விஷயங்கள் இந்த புக்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் இந்த புக்க வாங்கி படிங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.